ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். பரங்கிக்கால புளிக்குழம்பா? ஆமாங்க, பரங்கிக்கால புளிக்குழம்பு செம்ம டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க இதுக்கு என்னென்னலாம் தேவை, எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸ் சின்ன வெங்காயமாக இருந்ததுனால ஒவ்வொரு வெங்காயத்தையுமே 2-3 நறுக்கி வச்சுட்டேன். எல்லா பூண்டையும் உரிச்சு வச்சாச்சு, பரங்கிக்காய் நறுக்கி வச்சாச்சு. இப்போ வானலியில் கொஞ்சம் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு செக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா, காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இப்போயே நம்ம கடுகு போட்டுருவோம். ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஜீரகம் வெந்தயம் போடலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பெருங்காயத்தூள் கொஞ்சம். அந்த வாசனை நல்லா இருந்தது அப்படின்னா, பெருங்காய வாசனை நல்லா இருக்கும் எப்போதுமே இந்த காரக்குழம்பு வத்த குழம்புக்கெல்லாம். ஸோ கருவேப்பிலை ஒரு ஆர்க் போட்டாச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்கக்கூடிய பூண்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஸோ பூண்டு வெங்காயம் நல்லா கோல்டனாக வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு அப்படியே மேக்ஸிமம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்ல பழுத்த நாட்டு தக்காளி மீடியம் சைஸ் 2 இருந்தது. அதை திப்பி திப்பியாக ஓட்டியிருக்கேன். ரொம்ப டோட்டலாக அப்படியே மையவும் அரைக்கலை, அதே மாதிரி நறுக்கி போட்ட மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் திப்பி திப்பியாக போட்டிருக்கேன். ஸோ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்படி போட்டோம் அப்படின்னா. இது நல்லா பச்சை வாசனை போக நம்ம இந்த தக்காளி வதங்கணும். அது கூட நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்களெல்லாம் இப்போ சேர்த்துருவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அதாவது உப்பு எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், பட் நிறைய ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்து உப்பு சேர்த்தாச்சு. அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் தூளாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா பொடி, அதாவது வர கொத்தமல்லி பொடி. அந்த கொத்தமல்லியோட வாசனை இந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அது நல்லா பச்சை வாசனை போக இது எல்லாமே வதங்கட்டும். இப்போ இந்த மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி அதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த பரங்கிக்காவை ஆட் பண்ணிடலாம். பரங்கிக்காவை பொறுத்த வரைக்கும் அது சீக்கிரமாக வெந்துடும். அது வேகிறதுக்கு டைமெல்லாம் ஆகவே ஆகாது. ஸோ இது நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த பரங்கிக்காவும் இந்த மசாலாவோடு சேர்ந்து அது பாட்டுக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த பரங்கிக்காவெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஒரு சின்ன ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸை ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி. ஸோ இதை நல்லா கலக்கி விட்ருவோம். கலக்கி விட்டுட்டு சிம்லேயே அப்படியே வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுடலாம். ஸோ இது பாட்டுக்கு அந்த புளி தண்ணி பச்சை வாசனை போகட்டும். பாக்கி இருக்கக்கூடிய அந்த வேக்காடு இன்னும் கொஞ்சம் நமக்கு வேணும், பரங்கிக்காவோட வேக்காடு, அதுவும் வேகட்டும். இதை க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். புளி தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாம் விட்டு நல்லா அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா மூடி விட்டு எல்லாத்தையும் வேக வச்சாச்சு. உங்களுக்கு பரங்கிக்காவுடைய கலரை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லாவே வெந்தாச்சு. அதாவது ரொம்ப நம்ம வேக விட்டோம்னா குழஞ்சு போயிடும், தெரியாமல் போயிடும் பரங்கிக்காவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இது பரங்கிக்காவுக்கே ஒரு ஸ்வீட் இருக்கும், ஒரு தித்திப்பு சுவை இருக்கும். அதனால் இந்த காரக்குழம்புக்கு, இந்த புளிக்குழம்புக்கு நான் வெல்லமோ சர்க்கரையோ எதுவும் சேர்க்கலை. ஸோ இப்போ நம்ம இந்த பரங்கிக்காய் புளிக்குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். பரங்கிக்காய் புளிக்குழம்பு செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த புளிக்குழம்பு சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.